கதிர்காமத்திலிருந்து குருநாகலை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று கரண்டி அல்ல பகுதியில் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இன்று காலை இந்த விபத்திலே 5 ஆண்களும் 3 பெண்களுமாக மொத்தம் 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 35 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தெரிய வந்திருக்கின்றது. ஆம், தற்போது கிடைத்த செய்தி, கதிர்காமத்திலிருந்து குருநாகலை நோக்கி பயணித்த அரசுக்கு சொந்தமான பேருந்தில் பயணித்த பலர் தற்போது உயிரிழந்தும் சிலர் காயமடைந்தும் இருக்கின்றார்கள். தற்போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் 11ஆக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. காயப்பட்டவர்களின் எண்ணிக்கை 35ஆக இருக்கின்றது. அதில் ஒரு சிலரது நிலைமையும் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது. ரம்போட கரண்டியல்ல பகுதியில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. குருநாகலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அரசுக்கு சொந்தமான இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து இவ்வாறு அனர்த்தத்தில் சிக்கியது. மிகவும் ஆழமான ஒரு பள்ளத்தில் விழுந்து இந்த பேருந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. எனவே காயமடைந்தவர்கள் மிக விரைவில் குணமடைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திப்போம். இதுவரை 11 பேர் உயிரிழந்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. நாம் அனைவரும் இணைந்து காயமடைந்தவர்கள் குணம் பெற பிரார்த்திப்போம்.